ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்விட் தீர்ந்துருந்துச்சு. நம்ம அதனால் அன்றைக்கி நானும் அம்மாவும் போய் பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்விட்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல. இப்போ அதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். நம்ம வாங்கிட்டு வந்தது இதுதான். பாத்திரம் கழுவுறதுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து நானே ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு நிறைய தேவைப்படுதில்ல. பாத்திரம் விளக்குறது சரி, துணி துவைக்கிறதுக்கும் நமக்கு லிக்யூட் நிறைய தேவைப்படும். அதை நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்ம செய்யும்போது நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் நான் இந்த தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் மந்த்லி போய் வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதோட நேமெல்லாம் சொல்லலாமா வீடியோவில் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கனால இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதோட மெஷர்மெண்ட்லாம் எவ்வளோ, இது என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நுரையா இருக்குது. இப்போது அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நமக்கு லிக்யூடாகவே தண்ணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சென்ட்டு கலந்துக்கறணும். அவ்வளோதான் இந்த ப்ராசஸிங். நான் இந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஜெல் டைப்பில் வந்துருச்சு. நமக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்யூட் நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.